யார கேட்டு இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்று ஆக்ரோஷமாய் கேட்க, யார கேட்கணும்? இது என்னோட வீடு. ஏன் பொண்ண நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று சத்தமின்றி அதே நேரம் அழுத்தமாக எடுத்துரைத்தார். உங்க வீடுனா அப்ப நான் யாரு என்று கற்பகம் கத்த கோதை வெளியே வந்திருந்தார். வந்தவர் கனியை கண்டதும், இந்த கொலகாரியை எதுக்கு மாப்பிள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவெல்லாம் வாசல் வர வர கூட தகுதி இல்லாத நாய், போடி வழிய என்று மகளுக்கு மேல் கத்தி கொண்டு வர, அத்த வார்த்தைய பார்த்து பேசுங்க, அவ ஏன் பொண்ணு என்று சிவபிரகாசம் எச்சரிக்க, யாரு உங்க பொண்ணு? இந்த அனாத நாயா? சிக்னல்ல சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கிறதையெல்லாம் நடு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க, சி என்று அருவருப்பாய் முகம் சுழிக்க, சட்டென்று கனியின் முகம் எருகியது. அவர் கூறிய அனாதை என்ற வார்த்தையில் சிறு வயது முதலே கேட்டு கேட்டு வளர்ந்ததாலோ என்னவோ இவ்வார்த்தை அவளிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிவபிரகாசம் மாமியாரின் வார்த்தையில் கொதித்து, அத்த வாய மூடுங்க, இன்னொரு வார்த்தை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கர்ஜிக்க, இந்த அனாத நாய்க்கு ஏத்துக்கிட்டு ஏன் அம்மாவையே பேசுவீங்களா நீங்க என்று கற்பம் எகிரி கொண்டு வர, ஆமா பேசுவேன், என் மகளை பேசுனா இதுவும் பேசுவேன், இன்னுமும் பேசுவேன் என்று சிவபிரகாசம் உரைத்தார். மகளா மக? நீங்களும் நானும் பெத்த மகளா? பெத்தவளை இந்த தரித்திரத்தை வச்சுக்க முடியாம குப்பையில தூக்கி போட்டுட்டு போயிட்டா. இவளை கொண்டு வந்து வச்சு எங்க உயிரை வாங்க பாக்குறீங்களா? கற்பகம் கத்த கனிக்குதான் அங்கே நிற்க முடியவில்லை. சில வருடங்களாக அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டவளுக்கு மீண்டும் இப்பேச்சுக்கள் காயத்தை ஏற்படுத்தியது. சட்டென்று சிவபிரகாசத்தின் கையை உருவியவள், போதும்பா, என்னால இதுக்கு மேல பேச்சு கேட்க முடியாது, இதுக்குதான் நான் வரலன்னு சொன்னேன் என்று விலக பார்த்தாள். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செவ்வாய், அதாவது நாளை மாலை 5 மணிக்கு எழுத்தாளர் மீரா கிருஷ் அவர்கள் எழுதிய 7 ஜென்மமாய் என்னை ஆள வந்தாயோ கதை வெளிவரும்.